السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثاني. النحو الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் பகுதி இரண்டை கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை 59 பாடங்கள் முடிந்து இன்ஷா அல்லாஹ் 60வது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம். வாருங்கள். இது அரபி இலக்கணத்திற்காக எழுதப்பட்ட ஒரு அழகிய புத்தகமாகும். மூலம் நம் அரபி இலக்கணத்தையும் கற்றுக்கொள்ள முடியும். அதே போல் அதில் பயிற்சிகளும் நம்மளுக்கு வழங்குகிறார்கள். அந்த பயிற்சியில் முக்கியமான பயிற்சி ஏராபுடைய பயிற்சி, அதுவும் நம்மளுக்கு வழங்குகிறார்கள். அதே போல் கவிதைகள் கொடுத்து அதிலையும் பயிற்சி வழங்குகிறார்கள். அதனால் கவிதைக்கு எப்படி அர்த்தம் வைக்க வேண்டும் என்றும் ஒவ்வொரு வாசகத்திற்கும் எப்படி ஏறாப் வழங்க வேண்டும் என்று இந்த கித்தாபில் நம்மளுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறார்கள். வாருங்கள், தொடர்ந்து பாடத்தை காண்போம். இதை நாம் இம்மையிலும் மறுமையிலும் இதன் மூலம் அரபி மொழியை விளங்கி குர்ஆன் ஹதீஸை விளங்கி கற்று அமல் செய்து அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெறுவதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீடைல்ஸும் QR ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இஅ்மாலுல் மஸ்தரி. அல்ஹம்துலில்லாஹ். மஸ்தரை அமலாக்குதல், அப்ப அமல் செய்ய வைப்பது. அப்ப மஸ்தரை எப்பொழுது அமல் செய்ய வைக்க வேண்டும் என்பதை கடந்த பாடத்தில் பாதி பார்த்து விட்டோம். சுருக்கமாக சொல்ல போனால் மஸ்தருடைய இடத்தில் அன்னும் அது அன்ஃபேல், அதாவது மஸ்தரியா இருக்குல்ல அந்த அன்னும் ஃபேலும் சேர்த்து வருமானால் நாம் எந்த இடத்தில் மஸ்தர் பயன்படுத்துகிறோமோ அந்த மஸ்தருடைய இடத்தில் அன்னும் ஃபேலும் சேர்ந்து போட்டால் அர்த்தம் என்னவாகும், சரியாகும் என்றால் அந்த மாதிரி இடத்தில் அந்த மஸ்தர் அமல் செய்யும், ஒரு ஃபேனுடைய அமலாக அமல் செய்யும் என்பதை பார்த்தோம். அந்த மஸ்தர் எப்படி இருந்தாலும் சரியே, அது இலாஃபத்தில் வந்தாலும் சரியே, சுக்குருக்க மாதிரி இலாஃபத்துல வந்தாலும் சரியே, முகாஃபத்துனை போல தன்வீனுடன் சேர்ந்து வந்தாலும் சரியே, அல்லது அலிஃப்லாமாக அத்தஹதீப் என்று அலிஃப்லாமுடன் வந்தாலும் சரியே, எப்படி வந்தாலும் அந்த ஒரு இடத்தில் நாம் அதோடைய ஃபேலும் சேர்த்து போட்டால், இப்ப சுக்குருக்கு இடத்துல தஷ்குர அப்படின்னு அதோடைய ஃபேல், இல்லாட்டி அதோடைய ஃபேல் என்று அதோடைய ஃபேல், இல்லாட்டி அதோடைய ஃபேலை சேர்த்து போட்டால் அர்த்தம் எதுவுமே என்னவாகாது, மாறாது என்றால் அப்பொழுது அந்த மஸ்தரை நாம் அமல் செய்யலாம். ஃபேலுடைய அமலாக அந்த என்ன செய்யும், அந்த மஸ்தர் அமல் செய்யும். இங்க பாருங்க, முன்இம்க்கு என்ன செஞ்சிருக்கு, அது நசபு செஞ்சிருக்கல மஃபூல் என்பதின் அடிப்படையில். எப்படி ஒரு ஃபேல் மஃபூலுக்கு நசபு செய்யுமோ அதே போல இந்த ஷுக்குர் என்பது மஃபூலுக்கு நசபு செய்துள்ளது. ஆகவே இந்த பாடத்தை நாம் தெளிவாக கடந்த பாடத்தில் பார்த்து விட்டோம். இது வெறும் ஒரு சுருக்கம் தான். இப்பொழுது அமல் செய்யாது, எப்பொழுதெல்லாம் மஸ்தர் அமல் செய்யாது என்பதை தான் என்ன செய்ய போகிறோம், இன்று நாம் பார்க்க போகிறோம். அப்ப ஒரு இடம் என்னது, அந்த மஸ்தருடைய இடத்தில் அன்னும் ஃபேனும் சேர்த்து போட்டால் அந்த மாதிரி இடங்களில் நாம் அந்த மஸ்தரை ஒரு ஃபேனுடைய அமலாக அமல் செய்ய வைக்கலாம். இன்னொரு இடம் ஃபேனுக்கு பகரமாக என்ன வந்திருந்தால், ஒரு மஸ்தர் வந்திருந்தால் அந்த இடத்திலும் என்ன செய்யும், ஒரு ஃபேனுடைய அமலாக அமல் செய்யும். இங்க வந்து ஃபேனுக்கு பகரமா வரல, என்னது பிளஸ் ஃபேன், அன்னையும் ஃபேனையும் சேர்த்து போட்டால் அந்த இடம் சரியாகும், அர்த்தம் மாறாது. இது முதல் இடம். இரண்டாவது இடம் அன்ஃபேல இல்ல, ஃபேலுக்கு பகரமாவே அது வந்திருக்கும். சரியா? இந்த மாதிரி பாருங்க, தர்கன் அல் இஹ்மால் இப்படி இருக்குல்ல, புத்துருக் விட்டு விடு என்பதற்கு பதிலா தர்கன் என்னவா வந்திருக்கு, மஸ்தர் பகரமா வந்திருக்கு. உத்துருக் என்ற இடத்தில் மஸ்தருக்கு பகரமாக தர்கன் வந்திருக்கு. அப்போ ஒரு என்ற ஃபேலுக்கு பகரமாக என்னன்னு வந்திருக்கு, தர்கன்னு மஸ்தர் வந்திருக்கு. ஒரு ஃபேலுக்கு பகரமாக மஸ்தர் வந்தால் அதுவும் என்ன செய்யும், ஒரு ஃபேலுடைய அமலாக அமல் செய்யும். இந்த ரெண்டு இடம் அமல் செய்யும். இது அல்லாத வேறு இடங்கள் மஸ்தர் வந்தால் அது அமல் செய்யாது. ஒரு ஃபேனுடைய அமலாக அந்த மஸ்தர் என்ன செய்யாது, அமல் செய்யாது என்பதை தான் நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம். பாப்போமா? பாருங்க, உலவ் அன்னக, நிச்சயமாக நீ தத்தப்பஅத ஆய்வு செய்திருந்தால், ஜமீஅல் மசாதிரில் ஆமிலதி அமல் செய்யக்கூடிய மஸ்தர்கள் அனைத்தையும் நீ ஆய்வு செய்திருந்தால், அமலல் ஃபேலி ஃபேலுடைய அமலை அமல் செய்யக்கூடிய அனைத்து மஸ்தர்களையும் நீ ஆய்வு செய்திருந்தால், லம் தஜித் நீ பெற்றுக்கொள்ள மாட்டாய், லிஹாதைனில் மௌதிஐனி சாலிசன் இந்த இரண்டு இடத்திற்கு சாலிசன் மூன்றாவதை நீ பெற்றுக்கொள்ள மாட்டாய். இப்ப இந்த இரண்டை தாண்டி மூன்றாவது உன்னை பெற்றுக்கொள்ள மாட்டாய். ரெண்டு இடம் நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். ஃபர்ஸ்ட் இடம் என்னது, அந்த மஸ்தருடைய இடத்துல அன்னியும் ஃபேனையும் சேர்த்து போட்டால் அந்த அர்த்தம் வரும். இது முதல் இடம். இரண்டாவது, இந்த சொன்னோம்ல, ஃபேலுக்கு பகரமாக மஸ்தர் வந்திருக்கும். இதுவும் இந்த ரெண்டு இடம் மட்டும்தான் ஃபேலுடைய அமலாக அந்த மஸ்தர் அமல் செய்யும். இதை தாண்டி மூன்றாவது நீ என்ன செய்ய மாட்டாய், பெற்றுக்கொள்ள மாட்டாய். சரியா? ஃபலா அமல, எனவே அமலே இல்லை. லில் மஸ்தரில் முஅக்கிதி உறுதிப்படுத்தக்கூடிய மஸ்தருக்கு என்ன இல்லை, அமலே இல்லை. உதாரணம், லரப்து லர்பன் அல் ஹாதிம
ஒரே அடியாக அடித்தேன். அல்லாஹ் ஹாதிம, யாரை? ஹாதிமை. அப்ப இது உறுதிப்படுத்துவதற்கு என்ன செய்வார்கள்? லர்பன் என்று மஃபூல் முத்தலைக்கு கொண்டு வருவார்கள் இதற்காக. இப்போ நம்ம சொல்லுவோம் ஒரே போடே போட்டேன், ஒரே போடா போட்டேன்னு சொல்லுவாங்கல்ல. போட்டான்னு சொன்னா போதும்ல. ஆனா என்ன சொல்லுவோம்? ஒரே போடா போட்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல தமிழ்ல. அதை விளங்குறதுக்காக உங்களுக்கு கூறுகிறேன். அதே போலதான் இங்க என்ன வந்திருக்கு? லரப்து லர்பன், அடிப்பா அடி, ஒரே அடியாக நான் அடித்தேன். அல் ஃபாதிம, யாரை? பணிவிடையாளனை நான் அடித்தேன். அப்ப இந்த லர்பு என்பது என்ன செய்யாது? இது உறுதிப்படுத்தக்கூடிய மஸ்தர். எனவே இந்த மஸ்தருக்கு என்ன கிடையாது? அமலே இல்லை. இப்ப இந்த மஸ்தர் என்ன செய்யாது? அமல் செய்யாது. சரியா? வலல் மஸ் வலல் மஸ்தரில் முபையினில் அததி, எண்ணிக்கையை விளக்கக்கூடிய மஸ்தருக்கு அமலே இல்லை. இப்ப எண்ணிக்கையை விளக்கக்கூடிய உதாரணமா பாருங்க. உதாரணம், ஜுர்து ஜியாரத்தைனி அல் மரீல, நான் சந்தித்தேன். அல் மரீல, நோயாளியை. ஜியாரத்தைனி, இரண்டு முறை சந்தித்தேன். இரண்டு முறை. அப்ப அதது எண்ணிக்கை தானே ஜியாரத்தைனி, இரண்டு சந்தித்தல் அப்படிதானே. இரண்டு சந்தித்ததாக ரெண்டு முறைன்னு அர்த்தம். இப்ப மரீல், நோயாளியை இரண்டு முறை சந்திப்பதாக நான் என்ன செய்தேன்? சந்தித்தேன். அப்ப இது எண்ணிக்கையை தானே குறிக்குது, எத்தனை வாட்டி சந்திச்சேன்னு. அப்ப மஃபூல் முத்தலக்கு நம்ம மேலே பாடத்துல பார்த்திருக்கோம், கடந்த பாடங்களில். மஃபூல் முத்தலக் எதற்காக? எண்ணிக்கைக்கு விளக்குவதற்காக வரும் என்று. இங்க எதற்காக வந்திருக்கு? எண்ணிக்கையை விளக்குறதுக்கு தானே வந்திருக்கு மஃபூல் மஸ்தரு. அப்ப இந்த ஒரு மஸ்தரும், அப்ப எண்ணிக்கையை விளக்கக்கூடிய மஸ்தருக்கு என்ன கிடையாது? அமல் இல்லை. ஆகவே இந்த ஒரு மஸ்தரும் எண்ணிக்கையை விளக்கக்கூடிய மஸ்தர். ஆகவே இதுவும் ஒரு ஃபேனுடைய அமலாக அமல் செய்யாது. அடுத்து பாருங்க, வலல் மஸ்தரி தாலி அல தஸ்பீஹி, ஒப்பாக்குதலின் மீது அறிவிக்கும் மஸ்தருக்கும் அமலே இல்லை. அப்போ தஸ்பீஹின் மீது, ஒப்பாக்குவதன் மீது அறிவிக்கக்கூடிய மஸ்தரும் என்ன செய்யாது? அமல் செய்யாது. அப்போ அதுக்கு உதாரணம் கொடுத்திருக்காங்க பாருங்க. உதாரணம், செய்யாரத்தி, அந்த வாகனத்திற்கு இருக்கிறது. சவுத்துன், ஒரு சத்தம் இருக்கிறது. சவுத்தர் அதி, இடியுடைய சத்தமாக சத்தம் இருக்கின்றது. அப்ப சவுத்தர் அதி என்றது அந்த வாகனத்திற்கு, அந்த காருக்கு என்ன இருக்கு? சத்தம் இருக்கு. அப்ப இடியுடைய சத்தத்தை போன்ற சத்தம் இருக்கிறது. அப்ப இது தஸ்பீக தானே காட்டுது. ஒரு தஸ்பீகை என்ன எதில் கொண்டு வருவார்கள்? இன்னொரு மஸ்தரையை கொண்டு வந்து தஸ்பீஹா பயன்படுத்தக்கூடிய ஒரு புழக்கம் அரபியில் இருக்கிறது. அப்ப இங்க பாருங்க, சவுத்துன், அந்த வாகனத்திற்கு, அந்த காருக்கு சவுத்துன், சத்தம் இருக்கிறது. அப்ப இங்க எப்படி அர்த்தம் வைக்கணும்? சவுத்தர் ராதி, இடியுடைய சத்தத்தை போன்ற சத்தம் இருக்கிறது. தஸ்பீஹ் என்றால் ஒப்பாக்குவது தானே, ஒப்புமை ஆக்குவது தானே. இப்ப இங்க ஒப்பாக்கி இருக்காங்களா? எந்த ஒப்பாக்கி இருக்காங்க? அந்த காருக்கு இருக்கக்கூடிய சத்தத்தையும் இடியுடைய சத்தத்தையும் ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்களா? இடியோடைய சத்தத்தை போன்று அந்த இதுக்கு என்ன இருக்கிறது? சத்தம் இருக்கிறது. அப்ப இந்த மஸ்தர் என்பது ஒப்புக்காக, அந்த ஒப்புமை மீது அறிவிக்கிறது. ஆகவே இது ஒரு தஸ்பீஹின் மீது அறிவிப்பதின் காரணமாக இந்த மஸ்தர் ஒரு ஃபேனுடைய அமலாக அமல் செய்யாது. இந்த சவுத் என்றது என்ன செய்யாது? ஃபேனுடைய அமலாக அமல் செய்யாது. சரியா? அப்புறமா பாருங்க, அப்புறமா فإن كل من هذه المصادر الثالثة، அப்ப இது எல்லாம் எது எது உறுதிப்படுத்தக்கூடிய மஸ்தருக்கு அமல் கிடையாது, எண்ணிக்கையை விளக்கக்கூடிய மஸ்தருக்கு அமல் கிடையாது, தஸ்பீஹின் மீது அறிவிக்கக்கூடிய மஸ்தருக்கு அமல் கிடையாது. ஏன்? காரணம் சொல்றாங்க. ஃபைன், ஏனென்றால் நிச்சயமாக குல்லன் மின் ஹாதிஹில் மசாதிர் சாலிசதி, இந்த மூன்று மஸ்தர்களில் இருந்து ஒவ்வொன்றும் ஆகிறது. லா யசிஹு தக்தீருஹு பி அன் வல் ஃபஅலி, அன் என்னும் ஃபேலை கொண்டு அந்த இடத்தில், அந்த ஒவ்வொரு மஸ்தர்களுடைய உள்ள பார்த்து மீட்டணும். சரியா? ஒவ்வொரு மஸ்தர்களின் உள்ளுக்குள் ஆக்குவது சரியாகாது. அப்ப இந்த மஸ்தர்களில் இருந்து, இந்த மூன்று மஸ்தர்கள் இருக்குல்ல, லர்பன், அதே போல ஜியாரத்தைனி, அதே போல சௌத்த, இந்த மூணு மஸ்தர்கள் ஒவ்வொன்றிலேயும் அன்னைனும் ஃபேலை கொண்டு உள்ளுக்குள் ஆக்குவது, அந்த ஒவ்வொரு மஸ்தர்களையும் உள்ளுக்குள் ஆக்குவது சரியாகாது. அதாவது இங்க அன் போட்டு அதுக்கப்புறமா ஃபேல் போறது சரியாகாது. ஏன்னா இந்த இடத்தில் நாம் அப்படி போட்டோமே என்றால் ஒரு காலத்தை குறிக்கும். மூன்று காலத்தை நாடினால் மட்டும்தான் அப்படி போட முடியும். அதாவது அடிப்பது, அடித்தது, அடித்துக் கொண்டிருப்பது அப்படின்னு என்னது அர்த்தம் வைக்கணும். இந்த மூணு அர்த்தமே இங்க நம்ம வைக்கல. ஒரே அடியாக அடித்தேன் தானே வந்துச்சு. அப்ப அடி, அவ்வளவுதான். அடித்தல், அவ்வளவுதான். அப்ப மேல நம்ம சொன்ன மாதிரி பாருங்க, மேல ஒரு தடவை பாத்துருமா? இங்க சொன்னாங்கல்ல, மூணு முலி, கடந்த காலத்தை நாடினா அன்சக்கர்த்த, நன்றி செலுத்தியது. அதே போல அன்தஸ்கூர, எதை நாடுறது? நன்றி செலுத்துவது. மூன்றாவது மாதஸ்குரு, நீ நன்றி செலுத்திக் கொண்டிருப்பது. எனவே காலத்துடன் சேர்த்து அர்த்தம் வைக்கிற மாதிரி இருந்தாதான் அந்த இடத்துலதான்
அன்னியும் ஃபேலையும் சேர்த்து போட முடியும். இங்க நம்ம அப்படி அர்த்தம் வச்சோம். அடிப்பது, அடித்தது, அடித்துக் கொண்டிருப்பது அப்படி அர்த்தம் வைக்கலையே. அடித்தது, அடிப்பதாக அப்படின்னு நம்ம அர்த்தம் வைக்காம என்ன செய்யணும், ஒரே அடியாக நான் அடித்தேன். அடி அவ்வளவுதான். நம்ம காலத்தோட என்ன செய்யல, சேர்க்கல. அப்ப இங்க அடி அவ்வளவுதானே தவிர காலத்தை இதுல சேர்க்க முடியாது. அதனாலதான் அந்த இடத்துல அன்னியும் ஃபேலையும் நம்ம சேர்த்து போட முடியாது. அதே போல மா வல் ஃபேல், இன்னும் மா மஸ்தரியா, இந்த அன்னும் என்னதுதான், மஸ்தரியா தான். அதே போல மாவும் என்னதுதான், மஸ்தரியா தான். பின்னாடி வரக்கூடிய ஃபேலை என்ன ஆக்கிவிடும், மஸ்தருடைய அர்த்தமாக மாற்றிவிடும். ஒண்ணு அன் இன்னும் ஃபேலை கொண்டோ, மா வல் ஃபேலி, மா இன்னும் ஃபேலை கொண்டோ அந்த ஒவ்வொரு மஸ்தரிலும் உள்ளுக்குள்ளாக்குவது சரியாகாது. வலைச, அப்ப இந்த மாதிரி இருந்தாதான் அமல் செய்யணும்னு சொன்னோம். எனவே முதல் வகையில் இது சேர்க்க முடியாது. இரண்டாவது வகை வலைச நாகிபன் அன் ஃபேலிஹி, இன்னும் ஒவ்வொரு மஸ்தரும், இந்த மஸ்தர்களில் இருந்து ஒவ்வொரு மஸ்தரும் மஸ்தருடைய ஃபேலை தொட்டும் பகரமாக இல்லை. அப்போ ஒவ்வொன்றும் அதோடைய ஃபேலை தொட்டும் பகரமாகவும் இல்லை. ஏன் ஜியாரத்தைனின்றதுக்கு எந்த ஒரு ஃபேலுக்கு பகரமா இது வரல. ஏன்னா அதுக்கு முன்னாடியே ஃபேல் தெளிவா வந்துருச்சு, சரியா? அதனால எதுக்கும் என்னது இல்லை, இது பகரமாவும் வரல, தேவையும் இல்லை. அதே போல நரப்தும் தெளிவா வந்துருச்சு. எனவே இது எதற்கும் பகரமாவும் இல்லை. அப்ப எதுலயுமே என்ன ஆகல, பகரம் ஆகல. இன் அத்தா, வந்தால், بعد واحد من هذه المصادر, இந்த மஸ்தர்களில் இருந்து ஒன்றுக்கு பிறகு வந்தால், மஅமூலுன், அமல் செய்யப்படக்கூடியது, அமல் செய்யப்படக்கூடியது வந்தால். அப்ப இந்த மஸ்தருக்கு பின்னால் மாமூல் வந்தால், இப்ப மேல எல்லாம் மாமூல் வந்துச்சு இல்ல, மாமூல்னா ஆமில் மாமூல். இப்ப மஸ்தர், இப்ப சுக்குருக்கு என்னது முன்இம், இந்த மஸ்தருடைய மாமூல் தான் என்னது, முன்இம். அப்ப இதே போல இக்காபுக்கு முதுனிப அப்படின்னு, இந்த இக்காபுடைய மாமூல் தான் என்னது, முதுனிப். இப்ப இத்தாத்துக்கன்றதான ரயீசுக்கு அமல் செஞ்சிருக்கு. அப்ப இந்த மஸ்தர் எல்லாம் ஆமில், அதோடைய மாமூல் தான் பின்னாடி வரக்கூடியவைகள், சரியா? அப்ப முக்காஃபாத்துன் ஆமில், குல்ல முஹ்சினின்றது மாமூல். இப்ப பின்னாடி மாமூல் ஆமில் மாமூல். இப்போ ஒரு அப்ப இந்த மஸ்தர்களுக்கு பின்னால் இதே போல மாமூல் வந்தால், ஒரு வேலை வந்தால், சரி இங்க அதற்கு கொண்டு வரவில்லை, ஒரு வேலை என்னது, மாமூல் வந்தால், இந்த மஸ்தர் எந்தெந்த, இந்த முதல் வர மஸ்தரை முஅக்கித், அதே போல மஸ்தரும் ஒய்யின், மஸ்தரு தான் இருக்கிறது அல்லவா, இந்த மஸ்தருக்கு பிறகு ஒருவேளை மேல சொன்ன மாதிரி மாமூல் வந்தால், மாமூலுன், மாமூல் வந்தால், கானல் ஆமிலு ஃபீஹி, அந்த மாமூலிலே அமல் செய்யக்கூடியது ஆகும். அல் ஃபிஅல, ஃபிஅலாக ஆகும். லல் மஸ்தர, மஸ்தராக ஆகாது. இப்ப மஸ்தராக இல்லாமல் ஃபிஅலாக ஆகும். ஒருவேளை இந்த லர்புக்கு பிறகு என்னது, ஒரு மாமூல் வந்தால், மேல சொன்ன மாதிரி ஒரு மாமூல் வந்தால், இந்த இந்த மஸ்தரே முஅக்கிது தான் அந்த மாமூலுக்கு அமல் செய்ததுன்னு சொல்லக்கூடாது, சரியா? இந்த லர்புக்கு பிறகு மாமூல் வந்தால் இந்த லர்பு தான் அதற்கு அமல் செய்தது என்று சொல்லக்கூடாது. அதே போல ஜியாரத்தைனுக்கு பிறகு ஒரு மாமூல் வந்தால் இந்த ஜியாரத்தைனி தான் அதற்கு அமல் செய்ததுன்னு சொல்லக்கூடாது. அதே போல சவுத்துக்கு அப்புறமா ஒரு மாமூல் வந்தால் இந்த சவுத்து தான் அதற்கு அமல் செய்ததுன்னு சொல்லக்கூடாது. மாறாக அதுக்குள்ள போக்கப்பட்ட ஒரு ஃபேல் இருக்கு, அந்த ஃபேல் தான் என்ன செய்தது, அமல் செய்தது என்று சொல்ல வேண்டுமே தவிர என்ன சொல்லக்கூடாது, இந்த ஆமில், இந்த மஸ்தர் தான் அமல் செய்தது என்று சொல்லக்கூடாது. அப்ப அதுல அமல் செய்தது எதுதான், அமல் செய்யக்கூடியது அல் ஃபேல, ஃபேலாக தான் இருக்கும், மஸ்தர, மஸ்தராக இல்லை, சரியா? அப்ப இதுல எல்லாம் இதுதான் அமல் செய்தது, மஸ்தர் தான் அமல் செய்தது என்று நாம் சொல்ல வேண்டுமே தவிர மஸ்தர் அமல் செய்யவில்லை, ஃபேல் தான் அமல் செய்தது என்று நாம் சொல்ல வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், பாடம் முடிந்து விட்டது. வாருங்கள் சட்டங்களை படிப்போமா. கவாயிது, சட்டங்கள் 109. இப்ப 109வது சட்டத்தை பாருங்க. யஅமலுல் மஸ்தரு, மஸ்தர் அமல் செய்யும். அமல ஃபிஅலிஹி, அந்த மஸ்தருடைய ஃபிஅலின் அமலாக அமல் செய்யும். அப்படின்னா ஒரு ஃபிஅல் லாசிமாக இருந்தால் ஃபாயிலுக்கு ரஃபா செய்யும், முத்தஅத்தியாக இருந்தால் ஃபாயிலுக்கு ரஃபாவும் மஃபூலுக்கு நஸபும் செய்யும். அதே அமலை இந்த மஸ்தரும் செய்யும். அதான் அதனுடைய, இந்த மஸ்தருடைய ஃபிஅலுடைய அமலை இந்த மஸ்தர் அமல் செய்யும். சவாஉன், சமமாக, சரியே. அகான முஹல்லன் பி அல், அலிஃப்லாமை கொண்டு இணைக்கப்பட்டதாக ஆகியிருந்தாலும் சரியே. முலாஃபன், அல்லது இலாஃபத் செய்யப்பட்டதாக, இணைக்கப்பட்டதாக அந்த மஸ்தர் ஆகியிருந்தாலும் சரியே. அப்ப அலிஃப்லாமை கொண்டு இணைக்கப்பட்டதாக மஸ்தர் ஆகியிருந்தாலும் அல்லது இணைக்கப்பட்டதாக முலாஃபாக ஆகியிருந்தாலும் சரியே. முஜர்ரதன் மின், மின் வரணும், மன்னன் போட்டிருக்கு, சரியா? இப்ப கீழே கசர் வரணும். மின் அல் வல் இவாஃபதி, அப்ப அலிஃப்லாமிலிருந்து இன்னும் இணைப்பிலிருந்து தனிப்பிக்கப்பட்டதாக,
அப்ப ரெண்டுமே எல்லாம் தன்வீனுடன் வருது சரியா. அலிஃப்லாமில் இருந்தும் இலாஃபத்திலிருந்தும் தனிப்பிக்கப்பட்டதாக அந்த மஸ்தர் ஆகியிருந்தாலும் சவாவுன் சரியே, எப்படி இருந்தாலும் சரியே, ஒரு ஃபேனுடைய அமலாக மஸ்தர் அமல் செய்யும். ஆனா அதுக்கு நிபந்தனை இருக்குன்னு நம்ம படிச்சோம்ல, அது பின்னாடி சொல்றாங்க பாருங்க. 110 இப்போ கிதாப் ஆரம்பித்து அதுல இருந்து இப்ப 110வது காயிதா சட்டத்தை படிக்க இருக்கிறோம் பாருங்க. முஷ்தரத்து ஃபி அமலில் மஸ்தரி, மஸ்தர் அமல் செய்வதிலே நிபந்தனையாக்கப்படும். யஸ்லுஹ தக்தீருஹு பி அன் வல் ஃபிஅலி. அன்னன் போட்டிருக்கு, அன்ன இல்ல என்னது, சுக்குன் வரணும். அனில் மஸ்தரியா சரியா. அன் என்னும் ஃபேலை கொண்டு அந்த மஸ்தரை உள்ளுக்குள் ஆக்குவது சரியாகுவது நிபந்தனையாக்கப்படும். அல்லது மா வல் ஃபஅலி, மா என்னும் ஃபேலை கொண்டு அந்த மஸ்தரில் உள்ளுக்குள் ஆக்குவது சரியாகுவது மஸ்தர் அமல் செய்வதிலே ஷர்த்தாக்கப்படும். ஒண்ணு இந்த 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 நிபந்தனை. அல்லது ஐயக்கூன நாயிபன் அன் ஃபஅலிஹி, அந்த மஸ்தர் ஆகுவது நாயிபன் அன் ஃபஅலிஹி, அந்த மஸ்தருடைய ஃபேலை தொட்டும் பகரமாக அந்த மஸ்தர் ஆகுவது அஹ் மஸ்தர் அமல் செய்வதிலே நிபந்தனையாக்கப்படும். ஒண்ணு அன்னு ஃபேலோ அல்லது மா ஃபேலோ அது உள்ளுக்குள் ஆக்குவது சரியாகுறது நிபந்தனையாக்கப்படும். இல்லாட்டி அந்த மஸ்தருடைய ஃபேலை தொட்டு பகரமாக அந்த மஸ்தர் ஆகுவது மஸ்தர் அமல் செய்வதிலே நிபந்தனையாக்கப்படும். இது ரெண்டுல ஏதாச்சும் ஒரு நிபந்தனை வர வேண்டும். அப்பொழுதுதான் அந்த மஸ்தர் ஒரு அமலாக, அது ஃபேலுடைய அமலாக அமல் செய்யும். அல்ஹம்துலில்லாஹ், பாடத்தை முடித்து விட்டோம். வாருங்கள் தொடர்ந்து என்ன செய்வோம், இதனுடைய பயிற்சிகளை தொடர்ந்து நாம் காண்போம். பாருங்கள். அப்ப பாருங்க, தம்ரீனாத்துன் பயிற்சிகள். ஒன்று, முதலாவது பயிற்சி என்னது, பையினில் மசாதிரல் ஆமிலத்த, அமல் செய்யக்கூடிய மஸ்தர்களை விளக்கு. வகைரல் ஆமிலத்தி, அமல் செய்யாத மஸ்தர்களை விளக்கு. இப்ப ரெண்டு வகை, எதுவெல்லாம் மஸ்தர் அமல் செய்யும், எதுவெல்லாம் மஸ்தர் அமல் செய்யாது என்பதை பாடத்தில் பார்த்து விட்டோம். அதை என்ன செய்ய சொல்றாங்க, விளக்க சொல்றாங்க. சீமா எத்தி, வரும் ஒன்றிலே விளக்கு, பின்வரும் ஒன்றிலே என்ன செய்யும் விளக்கு. இப்ப பின்வரும் ஒன்றிலே எதெல்லாம் அமல் செய்யும், எதெல்லாம் அமல் செய்யாதுன்றதை எனக்கு நீ விளக்கு. பயானி சபபி, காரணத்தை விளக்குவதுடன் நீ என்ன செய்யணும், காரணத்தையும் நீ எனக்கு விளக்கணும். ஓகேவா. ஏன் மஸ்தர் அமல் செய்தது என்ற காரணத்தை விளக்கணும், ஏன் மஸ்தர் அமல் செய்யல என்ற காரணத்தையும் விளக்கணும். அதான் காரணத்தை விளக்குவதுடன் வல்லபத்தி மஅமூலில் மஸ்தரி ஃபி குல்லி மிசாலின், ஒவ்வொரு உதாரணத்திலையும் மஸ்தருடைய மஅமூலை இணைப்பதுடன், கட்டமைப்பதுடன். அப்ப கட்டமைக்கணும்னா எப்படி, ஹரக்கத் கொடுக்கறது தான் கட்டமைக்கிறது. அதுக்கு என்ன செய்யணுமோ, ஹரக்கத் கொடுத்து அது எப்படி வரும்னு என்ன செய்யணுமோ காட்டணும். சரியா. அதான் அப்ப என்னென்ன சொல்றாங்க, எது அமல் செய்யல எது அமல் செய்யுதுன்றதை காட்டணும். ரெண்டாவது என்ன சொல்றாங்க, ஏன் அமல் செஞ்சுச்சு, ஏன் அமல் செய்யற காரணத்தை விளக்கணும். மூணாவது என்ன செய்யறாங்க, அந்த மஸ்தூரிய மேமுலுக்கு ஹரக்கத் கொடுக்கணும். இந்த மூணு தான் என்ன செய்ய போறோம், இப்ப நம்ம பார்க்க போகிறோம். இப்ப பாருங்கள், அங்கேயே நம்ம என்ன செஞ்சிருவோம், அதோடைய அர்த்தத்தையும் சேர்த்து பார்த்து விடுவோமா. இப்ப பாருங்கள், இங்க முதலாவதுல இருந்து ஆரம்பிப்போமா. அப்ப பாருங்க, லவ்லா ஹவுஃபுன் பஅஸக, இப்ப பஅஸன் ஹரக்கத் கொடுக்க சொன்னாங்க, என் கொடுக்கல. சீனுக்கு என்ன வரணும், ஃபதஹ் வரணும். லவ்லா ஹவுஃபுன் பஅஸக லஅஸைனாக, அச்சம் இல்லை என்றால் உன்னுடைய வீரம், பஅஸ்னா என்னது, உன்னுடைய வலிமை, உன்னுடைய வலிமைக்கு அச்சம் இல்லை என்றால் லஅஸைனாக, உனக்கு நாங்கள் பயந்த மாறு செய்திருப்போம். என்ன செய்திருப்போம், உனக்கு நாங்கள் மாறு செய்திருப்போம். இப்ப அச்சம் இருக்கனால மாறு செய்யல. சரியா. அப்ப ஹவுஃபுன் என்பது அமல் செய்யும். ஏனென்றால் இந்த இடத்தில் நாம் என்ன செய்ய முடியும், அன்னையும் ஃபேலையும் வைத்து எழுத முடியும். சரியா. அதனால இந்த ஃபேல், இந்த மஸ்தர் ஒரு ஃபேலுடைய அமலாக அமல் செய்யும். அதனாலதான் பின்னாடி பஸக்கு ஒரு மஃபூல் என்ற அடிப்படையில் என்ன செய்தது, ஃபதஹ் கொடுத்தது. மஃபூலுக்கு நசபு தானே, அந்த நசபுடைய அலவனமா என்ன வந்துச்சு, ஃபதஹ் கொடுத்தது. சரியா. அப்ப இந்த மஸ்தர் எது, இதான ஹவுஃபுன் எடுத்து காட்டிட்டாங்களா. இப்ப இந்த மஸ்தர் அமல் செய்யுமா, ஆமிலுன் அமல் செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஒஹுவ முனவ்வனுன், இன்னும் அது தன்வீனாக்கப்பட்டதாக இருக்கிறது. அப்ப நம்மளுக்கு பாடத்துல கேள்வியில தன்வீனாக தான் கொடுத்திருந்தார்கள், ஹவுஃபுன் அப்படின்னு. இப்ப இங்க ஹவுஃபுன் தன்வீனாக்கப்பட்டதா இருக்குதா, கடைசியில தன்வீன் வந்திருக்குல்ல. அப்படி வந்தால் இந்த வார்த்தையை முனவ்வன் என்பார்கள், தன்வீனாக்கப்பட்டது. அப்ப காரணம் விளக்குறாங்க பாருங்க. யஸ்லுஹு தக்தீருஹு, அப்ப சரியாகும், அது மஸ்தரை உள்ளுக்குள் ஆக்குவது சரியாகும். பி அன் வல் ஃபஅலி, அன் என்னும் ஃபஅலை கொண்டு அந்த மஸ்தரில் உள்ளுக்குள் ஆக்குவது சரியாகும். அவு மா வல் ஃபஅலி, மா என்னும் ஃபஅலை கொண்டு உள்ளுக்குள் ஆக்குவது சரியாகும். இந்த ஹவுஃப தூக்கிட்டு அந்த இடத்துல அந்த ஹாஃப என்று போடுவதோ,
மா தகாஃபு என்று போடுவதோ என்னவாகும், சரியாகும். இதே போலதான் எல்லாத்துக்கும். சரியா? எதுவெல்லாம் அமல் செய்ய முடியுமோ அங்க என்ன செய்ய முடியும், அந்நிய ஃபேனு நம்மளால என்ன செய்ய முடியும், சேர்த்து போட முடியும். சரியா? இப்ப வாருங்கள் அடுத்து பார்ப்போமா. இப்ப ரெண்டாவது உதாரணத்தை பாருங்க. என்ன சொல்றாங்க? சாஅனி லர்புக்கல் ஹாதிம, நீ பணிவிடையாளனை அடித்தது எனக்கு கெட்டதாகிவிட்டது. அப்ப நீ பணிவிடையாளனை அடித்தது. சரியா? அப்ப இங்க பாருங்க, லர்புக்க லர்புக்க என்ற இடத்தில் அன்னியும் சேலையும் வச்சு அந்த தல்ரிபன் போடலாம், இல்லாட்டி மால் அரப்தான் போடலாம். அப்ப லர்புன் லர்பு என்பதுதான் மஸ்தர். அப்ப அது அமல் செய்யுமா? அமல் செய்யுங்க. அங்க அன்னியும் சேலையும் வைத்து எழுத முடியும். ஆமிலும் அமல் செய்யக்கூடியதா இருக்கும். முலாஃபுன் இலைஹி, இன்னும் இதுவாகிறது, முலாஃப் இலைஹியாக இருக்கிறது. இன்னும் அது என்னவாக இருக்கிறது, முலாஃபுன் முலாஃப் இலைஹியாக இல்லை, என்னவாக இருக்கிறது, முலாஃபுன் முலாஃபாக இருக்கிறது. லர்பு என்பது முலாஃபா தானே இருக்கு, தேதான முலாஃபிலிஹி. அப்ப இந்த நம்ம மூணு வகை படிச்சோம் அமல் செய்யறதுல. ஒண்ணு தன்வீனாக வரும், அது முதலாவது போயிருச்சு. ரெண்டாவது முலாஃபாக வரும், மூன்றாவது அலிஃப்லாமை கொண்டு வரும் என்று படிச்சோம்ல. அப்ப இந்த லர்ப் என்பது ஆமில் அமல் செய்யக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் இந்த ஆமில் என்பது முலாஃபுன் முலாஃபாக இருக்கிறது, இலகி வளர்க்க. சரியா? இப்ப முலாஃபுன் முலாஃபாக இருக்கிறது. அப்ப காரணம் ஏன் இது அமல் செய்யும் காரணம் கேட்டாங்க, இங்க விளக்கிருக்கோம் பாருங்க. எஸ்லுஹு தக்தீருஹு, அது மஸ்தரில் உள்ளுக்குள்ளாக்குவது சரியாகும். எது உள்ளுக்குள்ளாக்குவது சரியாகும்? தி அன் வல் ஃபஅலி, அன் எனும் ஃபஅலை கொண்டு அந்த மஸ்தரில் உள்ளுக்குள்ளாக்குவது சரியாகும். அவ் மா வல் ஃபஅலி, அல்லது மா என்னும் ஃபஅலை உள்ளுக்குள்ளாக்குவது சரியாகும். இந்த மஸ்தருடைய இடத்துல அதை நம்ம கொண்டு வந்தா சரியா இருக்கும். சரியா? அஹ்மல் அல் ஆமிலு, அப்ப வேலை செய்பவன் அலட்சியம் செய்தான். அமலுஹு, தன் வேலையை அலட்சியம் செய்வதாக அலட்சியம் செய்தான். அப்ப இது என்ன செய்கிறது, இந்த இஹ்மால் என்பது தஅக்கீத் செய்கிறது. இந்த மஸ்தர் தஅக்கீத் செய்யக்கூடியதாக வந்தால் அப்பொழுது என்ன செய்யாது, அமல் செய்யாதுன்னு படிச்சோம்ல மேல. இப்ப இதுல மஸ்தர் எது, இஹ்மாலன் என்பதுதான் மஸ்தர். அப்ப இது என்ன செய்யாது, கைரு ஆமிலின், அமல் செய்யாததா இருக்கும். இஹ்மாலின் என்ன செய்யவில்லை, அமல் செய்யாதது. காரணம் மஸ்தர் முஅக்கிதுன் லிஃபாலிஹி, மஸ்தருடைய ஃபேலை தஅக்கீத் உறுதிப்படுத்தக்கூடிய மஸ்தரா இது இருக்கிறது. அஹ்மல என்ற ஃபேலை உறுதிப்படுத்துவதற்காக இது வந்திருக்கிறது. ஏன்னா மஃபூல் முத்லக் என்பது தஅக்கீதுக்காக வரும், இங்கே தஅக்கீதுக்காக வந்துள்ளது. சரியா? அப்ப தஅக்கீது உறுதிப்படுத்துவதற்காக வந்திருக்கிறது. இவ்வாறு மஸ்தர் வருமே ஆனால் அது அமல் செய்யாது என்று நாம் பார்த்தோம் அல்லவா. அதனால இது அமல் செய்யாது. அடுத்து பாருங்க. அப்ப இது அமல் செய்யாத போது மாமூலுக்கு நம்ம ஹரக்கத் கொடுக்க தேவையில்லை. இதுக்கு மாமூலே கிடையாதுல, இப்ப ஹரக்கத் தேவையில்லைல. ஆனா இங்க மேல லர்புக்க, இதுக்கு தேவை ஹாதிமாக்கு என்ன வரணும், ஆஹ் ஃபதஹ் வரணும். அது இங்க செய்யவில்லை, நாம என்ன செஞ்சிடும் கொடுத்துருவோம். என்ன வரணும், ஃபதஹ் வரணும். மேல சொல்லியாச்சு அதுக்கு சீனுக்கு ஃபதஹ் வரும் என்று. இங்க மீனுக்கு என்ன வரும், ஃபதஹ் வரும். சரியா? அடுத்து பாருங்க. லக்க ஃபசாஹத்துன் ஃபசாஹத்த சஹ்பான, உனக்கு மொழி வளம் உள்ளது. ஃபசாஹத் என்றால் மொழி வளம், நன்கு தெளிவாக பேசுதல். அப்போ உனக்கு மொழி வளம் உள்ளது. சஹ்பானுடைய மொழி வளமாக உனக்கு மொழி வளம் உள்ளது. சஹ்பான் என்பவர் மிக பெரும் ஃபசீஹானவர், பலீகானவர். மொழி வளத்தில் அதாவது தெளிவாக பேசக்கூடியவில், சரளமாக தவறின்றி மிகவும் இலகுவான பேசக்கூடிய, அரபி பேசக்கூடியவர்களில் மிகவும் உயர்ந்த ஒருவர் யார், சஹ்பான். அப்ப நம்ம இங்க சொல்லுவோம்ல, ஒரு விஷயத்துல பெரிய ஆளா இருந்தா ஒரு அவங்களோட ஒப்பிட்டு தானே சொல்லுவோம். இப்ப கொடைனா இவர் ஹாத்தமுத்தாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஹாத்தமுத்தாய் எப்படிப்பட்டவர், அவர் கொடை கொடுப்பதில் வல்லல். அதனால இவர் பெரிய ஆத்தமுத்தாயை போன்றவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல ஃபசாஹத்தில் அரபியர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருத்தவர் மொழிவளம் அதிகமாக இருந்தால் அவரை பார்த்து இவருக்கு சஹ்பானுடைய மொழிவளம் இருக்கிறது என்று அவரை பார்த்து சொல்லக்கூடிய பழக்கம் இருக்கிறது. அதான் சொல்றாங்க, உனக்கு மொழிவளம் இருக்கிறது, சஹ்பானுடைய மொழிவளத்தை போன்று உனக்கு இருக்கிறது. அப்ப நான் சொன்ன அர்த்தத்திலே நீங்க தெரிஞ்சிருப்பீங்க, இது தஷ்பீஹுக்காக வந்திருக்கு. அப்போ ஒப்பை காட்டுவதற்காக மஸ்தர் வந்தால் அந்த மஸ்தர் என்ன செய்யாது, அமல் செய்யாது. அப்ப இதுல எது மஸ்தர், ஃபசாஹத். இந்த ஃபசாஹத் என்பதுதான் இது கைரு ஆமிலின், அமல் செய்யாததா இருக்கும். ஏன் காரணம், மஸ்தருன் தாலுன் அலா தஸ்பீஹின் அலா தஸ்பீஹின், தஸ்பீஹின் மீது, ஒரு ஒப்புமை மீது அறிவிக்கக்கூடிய மஸ்தரா இருக்கிறது. அதனால ஒப்புமை மீது தஸ்பீஹ் மீது அறிவித்தால் அது அமல் செய்யாதுன்னு சொன்னோம்ல, அதனால இது அமல் செய்யாது. அப்ப இந்த பாருங்க, அடுத்து என்னது, அஸ்அஃப்து இஸ்ஆஃபைனில் ஜரீஹ, காயம் ஏற்பட்டவனுக்கு 2 முறை நான் என்ன செய்தேன், சிகிச்சை அளித்தேன், முதலுதவி செய்தேன்.
இப்ப இது 2 முறை நான் சொன்ன 2 முறை சிகிச்சை அளிப்பதாக நான் செய்தேன்னு சொல்ல. இப்ப இது சொன்னோடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எண்ணிக்கையை குறிக்கிறது. எண்ணிக்கையை குறிக்கக்கூடிய மஸ்தர் அமல் செய்யாது. இப்ப மஸ்தர் இஸ்ஆஃபைனி தான் மஸ்தரு. கைரு ஆமிலின் அமல் செய்யாததா இருக்கும். மஸ்தருன் மபுனியுன் போட்டிருக்கு, முபையினுன் வரணும். சரியா? இப்ப மஸ்தருன் முபையினுன் இல் அததி எண்ணிக்கையை விளக்கக்கூடிய மஸ்தரா இருக்கிறது. அதனால இது அமல் செய்யாது. நாளை பாடத்துல பார்த்தோம்ல. அடுத்து பாருங்க, இன்காதனில் கரீக. இன்காத் என்பது காப்பாற்று அப்படின்ற ஒரு ஃபேலுக்கு பகரமா வந்திருக்கு. இப்ப ஃபேலுக்கு பகரமா வந்தால் அது அமல் செய்யும். இப்ப இதோட அர்த்தம் என்னது? மூழ்குபவனை காப்பாற்று அப்படின்னு அர்த்தம். அப்ப ஃபேலுக்கு பகரமா தானே வந்திருக்கு. அப்ப இதுல மஸ்தர் என்னது? இன்காதன் என்பது இது ஆமிலுன், இது அமல் செய்யக்கூடியதா இருக்கும். ஏன்? அல் மஸ்தரு மஸ்தர் ஆகிறது நாப மனாப ஃபேலிஹி, அந்த மஸ்தருடைய ஃபேலின் பகரமான இடத்தில் பகரமாகியுள்ளது. அப்ப மஸ்தருடைய இடத்துக்கு தானே இதெல்லாம் இருக்கு, பகரமாயிருக்கு. அதனால இது என்ன செய்யும்? அமல் செய்யும். அப்ப அதோடைய மாமூலுக்கு லபத்து செய்ய சொன்னாங்க. வரிக்கு தான் அதோடைய மாமூலு. இப்ப வரிக்கான என்ன செய்யணும்? அதுக்கு ஃபத்தஹ் கொடுக்கணும். சரியா? ஏன்னா இது மஃபூல் என்ற அடிப்படையில் என்ன செஞ்சிருக்கு? நசபு செஞ்சிருக்கு. அது பாருங்க, சர்ரணி எனக்கு மகிழ்ச்சி அளித்தது. இன்சாஃபுக்கல் துஅஃபா பலகீனமானவர்களுக்கு நீ நடுநிலைமையாக இருப்பது எனக்கு மகிழ்ச்சி அளித்தது. அப்ப இதுல இன்சாஃப் என்பது என்னது? மஸ்தரு. இந்த இடத்துல அன் துன்சிஃபன் போடுறது கூடும், ஆமா அன்சப்டன் போடுறது கூடும். அப்ப இந்த இடத்துல அப்படி போட்டால் நம்மளால அதை போட்டால் அர்த்தம் சரியாகும் என்றால் நாம் என்ன செய்ய முடியும்? இந்த மஸ்தரை அமலாக்க முடியும். அதனால இது அமல் செய்யும். நொஃபாக்க என்றதற்கு இது ஃபத்தஹ் வரும். என்னது? இந்த இன்சாஃப் தான் அதற்கு என்ன செய்துள்ளது? நசபு செய்துள்ளது. சரியா? அதனால அதுக்கு லபத்து செய்யணும்ல. அதனால அந்த என்ன வரணும்? ஃபத்தஹ் வரணும். இப்ப மஸ்தர் இன்சாஃப் என்பதுதான் மஸ்தர் ஆமிலோன். இந்த இன்சாஃப் என்பது அமல் செய்யக்கூடியதா இருக்கும். ஒஹுவ இன்னும் இந்த இன்சாஃப் என்பது முதாஃபுன் இலா ஃபாயிஹின் போட்டிருக்கு, இலா ஃபாயிலிஹின் வரணும். இந்த மஸ்தருடைய ஃபாயிலின் பக்கம் இணைக்கப்பட்டதா இருக்கும். இப்ப இன்சாஃப் என்பது முலாஃபு, கேவன் முலாஃபிலிஹி. இப்ப இன்சாஃப் ஃபாயிலின் பக்கம் என்ன செய்யப்பட்டிருக்கு? இணைக்கப்பட்டதா இருக்கிறது. யஸ்லுஹு சரியாகும். தக்தீருஹு அதை உள்ளுக்குள்ளாக்குவது பி அன் வல் ஃபஅலி, அன் எனும் ஃபேலை கொண்டு அந்த மஸ்தரில் உள்ளுக்குள்ளாக்குவது சரியாகும். அவ் அல்லது மா வல் ஃபஅலி, மா எனும் ஃபேலை அந்த மஸ்தரில் உள்ளுக்குள்ளாக்குவது என்னவாகும்? சரியாகும். ஆகவே இது அமல் செய்யும். அடுத்து பாருங்க, அல் ஃபல்லாஹு கலீலுல் இஹ்மாலி வாஜிபஹு. ஃபல்லாஹ் என்பவர் நம்மளுக்கு தெரியும் என விவசாயம் செய்யக்கூடியவர். அப்ப விவசாயி கலீலுல் இஹ்மாலி குறைவாக அலட்சியம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். வாஜிபஹு தன் கடமையை அலட்சியம் செய்வதில் குறைவானவராக இருக்கிறார். அப்ப இஹ்மால் என்பது என்ன செய்துள்ளது? பின்னாடி வருவதற்கு அமல் செய்துள்ளது. காரணம், இந்த இஹ்மால் இடத்திலே என்ன செய்யலாம்? கலீலு ஐயுஹ்மில, ஐயுஹ்மில என்று போடலாம். மா அஹ்மல என்று கூட போடலாம். எனவே இந்த மாதிரி போட முடிந்தால் நம்ம என்ன செய்யும்? அந்த மஸ்தர் அமல் செய்யும்னாங்களே. அதனால் இஹ்மால் என்பது மஸ்தரு ஆமிலுன், அது அமல் செய்யக்கூடியதா இருக்கும். ஒஹுவ முஹல்லன் பி அல் அலிஃப்லாமை கொண்டு இணைக்கப்பட்டதா இருக்கும். ஒஹுவ அந்த மஸ்தர் இஹ்மால் என்ற மஸ்தர் அலிஃப்லாமை கொண்டு இணைக்கப்பட்டதா இருக்கும். இந்த அலிஃப்லாம் வந்திருக்கா, அது நான் அமல் செய்யக்கூடியதா இருக்கும். அப்ப பாருங்க, காரணம் சொல்றாங்க. எஸ்லுஹு தக்தீருஹு அது உள்ளுக்குள்ளாக்குவது சரியாகும். அந்த மஸ்தரில் உள்ளுக்குள்ளாக்குவது சரியாகும். பி அன் வல் ஃபஅலி அன் எனும் ஃபஅலை கொண்டு உள்ளுக்குள்ளாக்குவதும், ஓ மா வல் ஃபஅலி மா எனும் ஃபஅலை கொண்டு அந்த மஸ்தரில் உள்ளுக்குள்ளாக்குவது சரியாகும். அதனால அது அமல் செய்யும். அடுத்து பாருங்க, அல் ஹூதியு. ஹூதி என்பவன் யாரு? மேய்ப்பவன். இப்ப மேய்ப்பவன் குதிரையை கசீரு ரஹ்மதி அதிகம் ஆஹ் கருணை காட்டக்கூடியவனாக இருக்கிறான். யாருக்கு? ஜவாதஹு அவனுடைய குதிரைக்கு. இப்ப குதிரைக்கு கருணை அதிகமாக காட்டக்கூடியவனாக இருக்கிறான். யாரு? ஹூதி, அந்த மேய்ப்பவன், குதிரையை மேய்ப்பவன். சரியா? அப்ப இதுல பாருங்க, ரஹ்மத்துடைய இடத்துல அனி யர்ஹம அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியும்? படிக்க முடியும். அதனால என்னது? இங்க ரஹ்மத் என்பது அமல் செய்யும். பின்னாடி நம்மளுக்கு என்ன செய்ய சொன்னாங்க? லபுத்து செய்ய சொன்னாங்க. இப்ப ஜவாதஹுக்கு தாலுக்கு என்ன வரும்? ஃபத்தஹ் வரும். வாஜிபஹுல பாக்கு ஃபத்தஹ் வரும். சரியா? இதே மாதிரி இது அமல் செய்யும். சரியா? இப்ப பாருங்க, அர் ரஹ்மத் என்பதுதான் மஸ்தர் ஆமிலுன், இது அமல் செய்யக்கூடியதா இருக்கும். முஹல்லன் பி அல் இந்த ஆமில் என்னது? இந்த ரஹ்மத் என்ற ஆமில் ஆகிறது அலிஃப்லாமை கொண்டு இணைக்கப்பட்டதா இருக்கும். இப்ப ரஹ்மத்துல என்ன வந்திருக்கிறது? அலிஃப்லாம் வந்திருக்கு. இப்ப அலிஃப்லாமை கொண்டு இணைக்கப்பட்டதா இருக்கும். நம்ம ஆரம்பத்திலே சொல்லிட்டோம். முஹல்லா என்பது என்னது? முஹல்லன் என்பது ஆபரணம் அணிவிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். முன்னாடி இதோடைய அசல் அர்த்தம் விளக்கிட்டோம். இங்க என்னது? அலிஃப்லாமை கொண்டு இணைக்கப்பட்டது சொன்னா போதும். அதற்குதான் இங்க
ரஹ்மத்தின் இந்த அலிஃப்லாம் இணைந்திருக்கிறது அல்லவா? எப்படி ஒரு ஆபரணம் அணிவிக்கப்படுமோ அதே போல இங்க அலிஃப்லாம் இந்த ரஹ்மத் என்ற வார்த்தைக்கு இணைக்கப்பட்டுள்ளது. சரியா? இப்ப பாருங்க, எஸ்லுஹு ஏன் இது அமல் செய்யும் காரணம் சொல்றாங்க பாருங்க. எஸ்லுஹு தக்தீருஹு அதை உள்ளுக்குள் அந்த மஸ்தரை உள்ளுக்குள்ளாக்குவது சரியாகும். அன் வல் ஃபேலி அன்னினும் ஃபேலை கொண்டு உள்ளுக்குள்ளாக்குவது மா வல் ஃபேலி அல்லது மாவல் இன்னும் ஃபேலை கொண்டு உள்ளுக்குள்ளாக்குவது சரியாகும். அப்ப ஐயர்ஹமன் படிக்கிறதோ இல்லாட்டி மா ரஹிமன் படிக்கிறதோ என்னவாகும்? இந்த இடத்துல சரியாகும். அப்புறமா பாருங்க, இகாசத்தனில் மல்ஹூஃப பாதிக்கப்பட்டவனுக்கு நீ உதவி செய். அப்ப இகாசா அப்ப இது என்ன வந்திருக்கு? அகீஸ் நீ உதவி செய் அப்படின்னு ஒரு ஃபேலுக்கு பகரமா வந்திருக்கா. அதனால இந்த ஃபேலுக்கு பகரமா மஸ்தர் வந்தால் அது என்ன செய்யும்? அமல் செய்யும். இப்ப இகாசா என்பது இது மஸ்தரு ஆமிலுன் அமல் செய்யக்கூடியதா இருக்கும். அல் மஸ்தரு இந்த மஸ்தர் என்பது இகாசா என்ற மஸ்தரு நாப பகரமாகிவிட்டது. மனாப ஃபேலிஹி அந்த மஸ்தருடைய ஃபேலுடைய இடத்தில் பகரமாகும் இடத்தில் பகரமாகிவிட்டது. அப்ப ஃபேலுக்கு பகரமா வந்து அமல் செய்யும். அப்புறமா பாருங்க, அகல்து இகாலத்தன் அல் ஆசிர அப்ப நான் மன்னித்தேன் தடுமாறியவனை மன்னிப்பதாக மன்னித்தேன். அப்ப இங்க பாருங்க, இக்காலத் என்பது தக்கீதுக்காக வந்திருக்கு. இதேதானே மேலேயும் ஒரு உதாரணம் கொடுத்திருந்தாங்க நம்மளுக்கு பாடத்துல. அதே போல இங்கேயும் கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா, லரப்து லர்பன் அல் ஹாதிமன்ல. அதே போல அக்கல் தொய்காலத்தை நல் ஆசிர அப்ப இத்தக்கீதுக்காக வந்திருக்கிறது. இப்ப தக்கீதுக்காக ஒரு மஸ்தர் வந்தால் அது அமல் செய்யாது. இப்ப இக்காலத் என்பது மஸ்தர். அப்ப கைரு ஆமிலின் அமல் செய்யாததா இருக்கும். அல் மஸ்தரு ஏன் அமல் செய்த காரணம் என்ன? அல் மஸ்தரு இந்த மஸ்தர் ஆகிறது. இங்க வந்து இருக்கக்கூடிய இந்த மஸ்தர் என்பது முஅக்கிதுன் லிஃபஅலிஹி அதனால மஸ்தருடைய ஃபேலை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இப்ப மஸ்தருடைய ஃபேல் என்ன செய்யுது? உறுதிப்படுத்தக்கூடியதா இருக்கு. அதனால அமல் செய்யாது. அடுத்து பாருங்க, ஆலமணி இப்ப அடுத்து என்னது? ஆலமணி நஹ்ருக அஸ்ஸாயில கேட்பவரை யாசிப்பவனை நீ கடிந்து கொண்டது எனக்கு வேதனை அளித்தது. அப்ப இது பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த நஹ்ருக்கன்ற இடத்துல அன்னியும் ஃபேனையும் நம்ம போட முடியும். அப்படி போட முடிந்தால் அது அமல் செய்யும். அப்ப நஹ்ரு என்பதுதான் என்னது? மஸ்தரு. கே வராது. நஹ்ரு என்பதுதான் மஸ்தரு. ஆமீனுன் அமல் செய்யக்கூடியதா இருக்கும். வஹுவ இன்னும் இந்த ஆமீல் நஹ்ரு என்ற ஆமீல் ஆகிறது. முலாஃபுன் இலா ஃபாயிலிஹி மஸ்தருடைய அதனுடைய ஃபாயில் தன்னுடைய ஃபாயிலின் பக்கம் இணைக்கப்பட்டதா இருக்கும். அப்ப மஸ்தரா மஸ்தருடைய ஃபாயில் என்னது? காஃப் தானே. அப்ப மஸ்தருடைய ஃபாயிலின் பக்கம் காஃப் இந்த கா தான் அதோடைய ஃபாயில். அந்த ஃபாயிலின் பக்கம் இணைக்கப்பட்டதா இருக்கும். சரியா? எஸ்லுஹு ஏன் இதை அமல் செய்யும்? எஸ்லுஹு சரியாகும். தகதீருஹு அந்த மஸ்தரில் தகதீர் ஆக்குவது சரியாகும். உள்ளுக்குள்ளாக்குவது சரியாகும். பி அன் வல் ஃபேலி அன்னும் ஃபேலை கொண்டு உள்ளுக்குள்ளாக்குவது சரியாகும். மா வல் ஃபேலி மா இன்னும் ஃபேலை உள்ளுக்குள்ளாக்குவது சரியாகும். ஆகவே இது என்ன செய்யும்? அமல் செய்யும். அல்ஹம்துலில்லாஹ் இந்த முதல் பயிற்சி முடிந்து விட்டது. வாருங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த பயிற்சிகளை நாம் தொடர்ந்து காண்போம். ஆஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.